அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். தெற்க நீங்க பார்த்துக்கோங்க, வடக்க நான் பார்த்துக்கிறேன். நமக்கு துரோகம் செஞ்ச அன்புமணி, டிடிவி தினகரன், எடப்பாடிக்கு பாடம் புகட்டியே தீரணும் அப்படின்னு 2 பேரும் இணைந்த கைகளாக சபதமே போட்டிருக்காங்க. நீங்க யூகிச்சது சரிதான். மருத்துவர் ராமதாஸ், வி.கே. சசிகலா. அவங்க போட்டிருக்கிற திட்டங்கள் என்ன? இன்னொரு பக்கம், எங்களுக்கு நீங்க துரோகம் செஞ்சுட்டீங்க, உங்கள நாங்க தோற்கடிப்போம் அப்படின்னு 234ல 50 கையில் எடுத்து, அதுல 15ல இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க செய்யற இந்த வேலை உங்க கோட்டை கனவை தகர்க்கும் அப்படிங்கிறாங்க. வேற யாரும் இல்ல, வேல்முருகன் டீம் தாங்க. டார்கெட் டிஎம்கேன்னு. ஸோ இவங்க போட்டுக்கொண்டிருக்கிற அந்த வியூகங்களுடைய பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். உறவின் பகை தீர்க்க உறவே கை கொடுக்கிறது. ராமதாஸ் போடும் ஸ்கெட்ச், சப்போர்ட் செய்யும் சசிகலா. திட்டம் இதுதான். அதாவதுங்க, ஒரு காலத்தில் டேட்டாக்கள் அப்படின்னாலே நாங்கள்லாம் மருத்துவர் ஐயாவுடைய அறிக்கையை படிப்போம், மெயில் எடுத்து பார்ப்போம், அவர் ஏதாவது அனுப்பியிருக்காரா அப்படின்னு. அவ்வளோ தகவல்கள் கொட்டி கிடக்கும். இது கூட பாருங்கள், என்னடா டைரிக்கு பதில் இதை எடுக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மஞ்சள் கலரில் 2019 அவங்க போட்ட பாமக போட்ட தேர்தல் அறிக்கை. அதுலேயே பார்த்தோம்னா வேலைவாய்ப்பை உறுதி செய்யறதுக்காக மெயினாக ஏழை குடும்பங்களுக்கு அடிப்படை வருமானமாக மாதம் 2000 ரூபாய் உறுதிப்படுத்தணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பல விஷயங்கள் பக்காவாக அவங்க பதிவு செய்வாங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா அப்பா மகன் 2 பேரும் எதிரும் புதிருமாக பிரிஞ்சு கிடக்கிறாங்க. கங்கணம் கட்டி கொண்டு 2 பேரும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒருத்தர் தோற்கடிக்க. அதில் பாமகவுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ் அவர் அதே போல் பகை தீர்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற திருமதி வி.கே. சசிகலா அவங்களோட கூட்டணி சேர்ந்திருக்காரு. இப்போ மருத்துவர் ஐயா தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காரு, அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. எங்கள் கூட்டணிக்காக நாங்களும் கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு அதை பதிவு பண்ணியிருக்காரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா மாதம் 3000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 38 மாவட்டங்களுக்கும் ஐடி தொழில் பூங்கா நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இடஒதுக்கீடை உறுதிப்படுத்துவோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும். முக்கியமாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம், அதன் மூலமாக இடஒதுக்கீடையும் உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு பல விஷயங்களை அதில் கோடிட்டு காட்டியிருக்காருங்க. ஆனாலும் அவருக்கு உள்ளுக்குள்ளார நிறைய வருத்தங்கள் இருக்குது. என்னென்னா, பாமக திரு அன்புமணி அதனுடைய தலைவர், அவங்களுக்கு மாம்பழ சின்னம் அங்கே கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நீதிமன்றம் வர போனார். ஆனால் அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. சின்னம் அந்த சைடு போகுது மாம்பழம் அப்படின்னு ஒரு அப்செட்டு. இருந்தாலும் இந்த தேர்தலில் அவங்கள வெற்றி பெற விடக்கூடாது அப்படின்னு மிக உறுதியாக இருக்கார். அந்த வகையில் தாத்தா நாங்கள் இருக்கோம், சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவருடைய மகள் வழி பேரன்கள் திரு முகுந்தன் உள்ளிட்ட அவங்களுடைய டீமு இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா ஒரு 50 தொகுதிகளை கையில் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே அவங்க வேலை பார்த்த தொகுதிகள், அதுலேயும் குறிப்பிட்டு ஒரு 20 தொகுதிகள், இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா இந்த 18 தொகுதிகளை பாமகவுக்கு ஒதுக்கியிருக்காங்க இல்லையா ஏடிஎம்கே கூட்டணியில், அந்த இடத்துல இப்போவே இறங்கி வேலை பார்க்க தொடங்கிட்டாங்க. தங்களுடைய சமுதாய ரீதியிலான சொந்தங்கள் அவங்கக்கிட்டெல்லாம் போயிட்டு பேச தொடங்கியிருக்காங்க. முக்கியமாக தருமபுரியில் பெண்ணாகரத்தில் தோற்கடிச்சே தீரணும், திருமதி சௌமியா அவங்க வேட்பாளராக வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஸோ யாரையுமே அங்கே வெற்றி பெற விடக்கூடாது அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் அவர்களே தொலைபேசி வாயிலாக அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு தகவல். கிராமமாக தேர்தல் பரப்புரை தொடங்கிய உடனே முக்கியமான பாயிண்ட்ஸில் இறங்கி மருத்துவர் ஐயாவே உடல் தளர்ந்தாலும் நான் சிங்கம் தான், அந்த நீச்சல்லாம் அடித்தார், அந்த மாதிரி நான் இறங்கி பரப்புரை செய்வேன் அப்படின்னு அந்த உறுதியை காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பாசிட்டிவாக அனுதாப வாக்குகளாகவும் வரும் அப்படின்லாம் கணக்கு போடுறாங்க. அவங்களுடைய இளைஞர் டீம், பேரன்கள் டீம் அதை பண்ணுறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னது போல் திரு எடப்பாடி அதிமுக பொதுச் செயலாளர் அவரை தோற்கடிக்க குடும்பத்திலேருந்தே ஒருத்தரை களமிறக்கவும் சில பிளான்லாம் ஓடிட்டுருக்கு. எல்லாத்துக்கும் நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன் அப்படின்னு திருமதி வி.கே. சசிகலா அவங்களும் உறுதி கொடுத்துருக்காங்க. அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, வைட்டமின் பா அந்த வகையில் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வேலைகள் ஆல்ரெடி நடந்துருச்சு. ஒரு 4 தொழிலதிபர்கள் இவங்கள்லாம் வேண்டியதை ஸ்வீட் பாக்ஸில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. சவுத்துலேயும் சமுதாய ரீதியிலாக அதாவது குறிப்பாக இவங்களுடைய இது அமமுக 11 தொகுதிகள்லையும் அவங்கள தோற்கடிக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பார்க்குறாங்க. முக்கியமாக டெல்டா மாவட்டத்தில்
இப்போ பாபநாசம்லாம் கிடைக்கல அப்படின்னு திரு ரங்கசாமி அமமுகவில் மிக முக்கியமானவர். அவர் திமுக பக்கம்லாம் சேர்ந்திருக்காரு. ஸோ இது எல்லாமே அமமுகவுக்கு மைனஸு. ஸோ இந்த இடத்துல டெல்டா மாவட்டங்கள்லையும் அப்புறம் சவுத்துலேயும் இப்போ அந்த 20 தொகுதிகளை கையில் எடுத்து இந்த 11 தொகுதிகள்லையும் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிக்காரர்கள் எல்லோரிடமும் இவங்களும் தனிப்பட்டவர்களை தொலைபேசி வாயிலாக பேசிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வாக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன ஆனாலும் சரி எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம், இறங்கி வேலை பாருங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு அவங்களுடைய சகோதரர் திரு திவாகரன், அவருடைய மகன் திரு ஜெய் ஆனந்த் அவருமே சப்போர்ட்டிவாக இருக்கார். யங்ஸ்டர்ஸை குறி வச்சு நியூட்ரல் ஓட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுலேயும் குறிப்பாக சமுதாய வாக்குகளையும் இந்த பக்கம் நம்ம வாங்குகின்ற ஒவ்வொரு வாக்கும் துரோகம் செய்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அடியாக இருக்கும். ஸோ கணிசமான வாக்குகள் வாங்கணும், முக்கியமான தொகுதிகளில் நம்ம வெற்றியும் அடையணும். குறிப்பாக தொங்கு சட்டமன்றம் போல ஒரு சூழல் ஏற்பட்டால் நாம் பெறுகின்ற வெற்றிங்கிறது 1 இருந்தாலும் சரி 5 இருந்தாலும் சரி அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் இறங்கி வேலை பாருங்க அப்படின்னும் சசிகலா அவங்களுடைய கணவர் குடும்பத்தினர் அவங்களும், இன்னொரு பக்கம் திரு ஜெய் அவங்க டீமும் தீவிரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இங்கேயும் மருத்துவர் சைடில் அவங்களுடைய பேரன்கள் இதே பாலிசியோடு இதே ஃபார்முலாவை கையில் எடுத்து ஒரு கை பார்த்துடணும் அப்படின்னு களத்தில் இப்போ இருந்தே வெளிப்பட தொடங்கியிருக்காங்க. அந்த வகையில் இவங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் கூடுதல் கூடுதல் அனல் வீசிக்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் இப்படி சொல்கிறதெல்லாம் ஓகே தாங்க, ஆனால் களம் என்ன சொல்லுது சீக்கிரம் வந்து பார்த்துடலாம். சரி, இப்போ நம்ம அப்படியே வடமண்டலங்கள் இந்த சைடு வருவோம். முந்திரிக்காடு சைடு டார்கெட் டிஎம்கே 15 தொகுதிகள், வேல்முருகன் போட்ட சபதம். கேட்ட எண்ணிக்கையில் தரலினாலும் பரவாயில்ல, இல்லை தொகுதியே தரலினாலும் கூட ஓகே. ஆனால் இந்த 10 அம்ச கோரிக்கையை உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்கலாம்ல, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. ஆனால் அதை கூட முடியாது, நாங்கள் பண்ண மாட்டோம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கிற ரீதியில் என்னுடைய சுயமரியாதையை சீன்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு இந்த தேர்தலில் நாங்கள் பாடம் புகட்டியே தீருவோம் அப்படின்னு எங்களுடைய அண்ணன் சபதம் போட்டிருக்காரு. நிச்சயமாக நாங்கள் திமுகவை தோற்கடிப்போம் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிதான் நம்மகிட்ட தெரிவிக்கிறாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய அவங்களுடைய சகாக்கள். திரு வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுடைய டீம்ங்க டிஎம்கே கூட்டணியிலிருந்து அவர் வழங்கிட்டார் இல்லையா. அதே நேரத்தில் இது பாதிப்புகளை ஏற்படுத்தும், நம்ம ஒற்றுமையாக இவ்வளோ ஆண்டுகள் இருந்துட்டோம், தேர்தலையும் அப்படியே சந்திப்போம் அப்படின்னு விசிகாவுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் உள்ளிட்ட பலருமே பெரிய முயற்சிகளை எடுத்தாங்க. வேல்முருகன் நீங்களும் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க, கொஞ்சம் பேசிப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஆனாலும் வேல்முருகன் சைடு ரொம்ப உறுதியாகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் விசிக திரு தொல் திருமாவளவன் அவர் முன்கை எடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம், இங்கே தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணியில் வந்த பிறகு குறிப்பாக விசிக அவங்களோ, அதாவது வன்னியருடைய கிராமங்களில் கூட, அதாவது அடர்த்தியாக வன்னியர்கள் இருக்கக்கூடிய கிராமங்களில் இதுக்கு முன்னாடி விசிகாவினர் அவங்க உள்ள நுழைய விடாதபடி அவங்க ஒரு எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் போன தேர்தல் நேரத்தெல்லாம் பானையை அப்படியே கையில் எடுத்துகிட்டு போயிட்டு, இது நம்ம சின்னம், வாங்க வாக்களியுங்க, நான் இருக்கேன், நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருக்கோம் அப்படின்னு ஃபுல்லாக அந்த கிராமங்கள் முழுக்க பரப்புரை செஞ்சார் வேல்முருகன். அதுக்கப்புறம் விசிகாவினரை திரு தொல் திருமாவளவனை அவருமே அத்தனை கிராமங்களுக்குள்ளாரையும் அழைச்சிட்டு போனார். பூ தூவி எல்லோருமே வரவேற்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவருடைய அந்த ஏரியாக்களில் பெரிய அளவில் சாதிய மோதல்கள் இல்லாமல் இருந்தது. ஒரு வகையில் அந்த ஒற்றுமையை வன்னியர்கள் பட்டியல் சமூகத்தினர் அந்த ஒற்றுமையை ஓங்கி ஒழிச்சார், சமூக நல்லிணத்துக்கு சப்போர்ட் பண்ணார். அது திமுக கூட்டணியுடைய அரசியலுக்கும் மதசார்பற்ற மதவாதம் இல்லாத சாதிவாதம் இல்லாத அந்த அரசியலுக்கும் சப்போர்ட்டானது தானே, இதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னும் தொல் திருமாவளவன் அவரு ரொம்பவே முயற்சி செஞ்சார். ஆனாலும் என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை சீண்டிட்டாங்க, அதனால் நான் இணைய முடியாதுங்க அப்படின்னு காராராக தெரிவிச்சிட்டாரு. நீங்கள் வருத்தப்படாதீங்கண்ணே அப்படின்னும் அவர்கிட்ட தெரிவிச்சிருக்காரு. தகவல்கள் சொல்கிறாங்க அவங்களுடைய தம்பிகள். இன்னொரு பக்கம் 234 தொகுதிகள்லையும் வேட்பாளர்கள் போடணும் அப்படின்னு இருக்காங்க. இந்த தேர்தலில் திரு வேல்முருகன் அவர் போட்டியிடலை. அதே நேரத்தில் அவருடைய சகோதரர் இந்த முறை நெய்வேலி தொகுதியில் போட்டியிட வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க. குறிப்பாக ஒரு 15 தொகுதிகளில், அதாவது விருதாச்சலம், நெய்வேலி, பன்ருட்டி, இந்த திண்டிவனம் சைடு இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கடலூர் உள்ளிட்ட முக்கியமான தொகுதிகள். இந்த பக்கம் சேலம் மாவட்டத்தில் எடப்பாடியில் செல்வாக்கா இருக்காங்க. சேலம் மேற்கு, வடக்கு,
இன்னொரு பக்கம் ஓமலூர், தாரமங்கலம் இந்த சைடு ஃபுல்லாக இங்கே இருக்கக்கூடிய தொகுதிகளில் மேட்டூர், இந்த சைடு வாழப்பாடி இந்த ஏரியாக்கள்ல கூடுதல் செல்வாக்கோடவும் தாவாக்காவினர் இருக்காங்க. ஸோ இங்க எல்லாமே இறங்கி வேலை பார்க்க தொடங்கிட்டாங்க. இப்பயே வேல்முருகன் அவங்களுடைய டீமு போன முறை பார்த்தோம்னா விருதாச்சலத்தில், மயிலாடுதுறையில், ஜெயங்கொண்டம் உள்ளிட்ட இந்த தொகுதிகள் எல்லாம் இப்படி ஒரு 10 தொகுதிகளில் 100 இலையில தான் வெற்றியை பெற்றது திமுக கூட்டணி. அதுக்கு முக்கியமான காரணம் வேல்முருகன் அவருடைய கட்சி. ஸோ இந்த முறை அங்கெல்லாம் தோல்வியை பரிசாக கொடுக்கணும் அப்படின்னு இறங்கி வேலை பார்க்குறாங்க. அவங்கள விட சுமார் 5000 வாக்குகள் மட்டும்தான் குறைச்சி வாங்கியிருந்தாரு. அங்கே டெபாசிட் பெற்றாரு வேல்முருகன். அவருக்கு பின்னாடி தான் பாமகவே 4வது இடம் பிடிச்சது. முதலிடம் பிடிச்ச திமுக வெற்றி வித்தியாசம் பார்த்தோம்னா சுமார் 17,000 வாக்குகள் தான். ஸோ இங்கே நெய்வேலியில் தனித்த செல்வாக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 5 முனை போட்டி, 6 முனை போட்டிலாம் இருக்குது. அப்போ திரு விஜய்லாம் வந்திருக்காரு. இவங்களாம் வாக்குகள் சிதறும். இன்னொரு பக்கம் நெய்வேலியில் எங்களுடைய சங்கம், எங்களுடைய தொழிலாளர்கள் வெற்றி பெற்ற சங்கம் பெரிய அளவில் ஆதரவு இருக்குது. ஸோ அந்த தொழிலாளர் வர்க்கத்தினர் இப்படி பரவலாக வாக்குகள் செலுத்தினா 30,000 40,000 வாக்குகளை நிச்சயமாக பெற முடியும். அது தாவாக்காவை இங்கே சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க வேல்முருகன் டீமு. இன்னொரு பக்கம் கூட்டணி முயற்சி, அதாவது மருத்துவர் ஐயாவுடைய சைட்லேருந்து கேட்டாங்களா அப்படின்னா அவங்களும் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கூட்டணியில் சேர எங்களுடைய கட்சியில் பெருசாக ஓகே சொல்ல, பேச்சுவார்த்தையிலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதிமுக கூட்டணிலையும் திமுக கூட்டணிலையும் நிறைய பேருக்கு கேட்ட தொகுதிகள் கிடைக்கல அப்படின்னு அதிருப்தி குரல்களை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சும் ஒரு இயக்கங்களை ஒருங்கிணைச்சும் ஒரு மெகா கூட்டணியை முன்னெடுக்க வேல்முருகன் திட்டமிட்டிருக்காரு. ஆனால் வேல்முருகனுக்கு திரு துரைமுருகன், திரு எஸ் சிவசங்கர் மூலமாக திமுக சைடில் பதிலடி கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மாவட்டங்களில் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் திமுக பக்கம் கொண்டு வர வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தானாக முன் அந்த வேலைகளை எடுத்திருக்காரு அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். பிரத்யேகமாக வேல்முருகனை சமாளிக்கிறதுக்கு மட்டுமே திமுகவில் தனி டீமை உருவாக்கியிருக்காங்க. வழக்கமாக 20 பேருக்கு ஒரு பூத் மெம்பர் பார்த்துட்டு இருக்காருன்னா இந்த ஏரியாக்களில் 15 பேருக்கு ஒருத்தர் அப்படின்னு நியமித்து வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக வேல்முருகனுடைய எண்ணம்லாம் ஈடேறாது, தவிடுபடி ஆக்குவோம் அப்படிங்கிறாங்க திமுகவினர். அந்த வகையில் யுத்த காலம் தெரிக்குதுங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான நம்முடைய உங்கள் சேத்தா இளங்கோவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.